வணக்கம் நண்பர்களே. மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் வண்ணம் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களோடு நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியினுடைய பாகம் 5 வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். குறைகளை நீங்கள் வெளிப்படையாக மனசு பூர்வமாக நீங்கள் பண்ணுற கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். இதில் எங்களால் செய்ய முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். அரசாங்கத்தால் செய்ய முடியுது அரசாங்கம் செய்வாங்க. இந்த வீல் சேர் ட்ரை சைக்கிள்லாம் கேட்டீங்க, தையல் மிஷின் கேட்டாங்க. இது எல்லாமே எங்கள் அலுவலகத்தை நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அது நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம். இவர் நம்ம சிங்கு சாருக்கு தெரியும். இப்போ வரவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் இன்ட்ரி நடத்தி கொடுத்துட்றோம். வீல் சேர் எது இருந்தாலும் யார் கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். மற்றபடி இந்த பஸ் பாஸு இப்போ ஃப்ரீயாக பிளைண்டுக்கு கொடுக்குறோம். சார் சொன்ன மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ இன்சூரன்ஸ்லேயே அந்த பேட்டரி அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆதார் சிறப்பு முகாம். உண்மையிலே நேற்று கூட ஒருத்தர் ஆதார் எடுக்க முடியலன்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். யூடிஐடி போட்டால் தான் முடியும்னாங்க. அதுக்கப்புறம் ஆதார் எடுத்துகிட்டு, ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்தந்த பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்தந்த இடத்துல அந்த டீமை கூப்பிட்டு நம்ம ஆதார் போட்டுக்கலாம். இந்த நடுக்குவாதத்துக்காக இது கேட்டிருந்தார், பைக் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவரும் எல்சிக்காகவும் கேட்டிருந்தார். இப்போ பைக்குன்றது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் ஒரு பக்கம் போகிறோன்றது, அதில் நம்மளோட உயிரும் அதில் பாதுகாப்பாக இருக்கணுன்றது ஒரு கட்டாயம் இருக்குது இல்லைங்களா. இப்போ அதோட கைட்லைன் என்ன அப்படின்னா, 2 கையும் நல்லா இருக்கணும். ஒரு காலோ இல்லை 2 காலோ பாதிச்சிருந்தாலும் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வர பைக் வேகமாக போகிற வண்டி, அதனால் கை பாதித்தா கொடுக்க முடியாது. மற்றபடி இருக்கவங்களுக்கு நாங்கள் அந்த கைட்லைன் பிரகாரம் பார்த்து கொடுத்துட்றோம். இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கும் உங்களோட பிரச்சனைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், ஏதோ வருவீங்க பார்ப்போம் என்னன்றது போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி உங்களோட குறைகளை கேட்கும்போது நாங்கள் சில விஷயங்கள் எங்களுக்கே தெரியாததை நாங்கள் உள்ளபூர்வமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்காக சாருக்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அலுவலகம் சார்பாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சு தரோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவருடைய முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகளுடைய உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் அரசு திட்டங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நம்முடைய அலுவலர் அவங்க வாங்கி தர்றதுக்கு உங்களுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக செய்வாங்க. அது தொடர்ந்து அரசாங்கம் அதுக்கான சிறப்பு முகாம்கள்லாம் நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இதை உங்களுடைய சந்திப்புலையும் நீங்கள் சொல்லியிருக்க குறைபாடுகளை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். வேறு சில பிரச்சனைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது மருத்துவமனை அவர் இப்போ ஹீமோஃபிலியா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை, இந்த 2 பேர் இது மாதிரி 60 பேர் இங்கே நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று இப்போ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து கிடைக்குது, அதை விட்டால் வேறு எங்கேயும் இல்லை. ஆகவே குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனைங்கிற அடிப்படையில் பழனியில் அந்த சிகிச்சை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணலாம். ஜேடி அவங்ககிட்ட பேசி, கலெக்டர்கிட்ட பேசி அந்த ஏற்பாடை பண்ணலாம். 108 ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ஒரு அவசர சிகிச்சைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அதான் அதனுடைய ரூல்ஸ். அப்படி தான் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு பிரசவ காலம், அவசர சிகிச்சை, அது மாதிரி இந்த காலங்களில் தான் 108 ஆம்புலன்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் நீங்கள் அப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகளை நம்ம பல்வேறு இடங்களில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு அந்த 60 பேர் எங்கே இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இடத்துலையே அந்த மெடிசின்ஸை கொடுக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். அந்தளவுக்கு மருத்துவத்துறையில் வாய்ப்புகள் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த மெடிசின் கொடுக்குறது அப்படின்னா போய் வீடு தேடி போய் கூட கொடுத்துடலாம். அதனால் அது கொஞ்சம் நம்ம மருத்துவத்துறையோடு கலெக்டரேட்டையும் கலந்துக்கிட்டு அந்த ஏற்பாடுகள் நம்ம பண்ணலாம். அடுத்து என்னென்னா, பஸ் நிலையத்தில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பஸ்ஸு புறப்படும் செய்யுங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் அரசுகிட்ட கவனத்துக்கு கொண்டு போகலாம். அடுத்து என்னென்னா, 100 நாள் வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இது ஒட்டுமொத்தமாகவே 100 நாள் வேலையில் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கீங்க. அந்த பணித்தள பொறுப்பாளர்களுடைய பிரச்சனைகள்,
இதை சொல்லியிருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகளை ட்ரீட் பண்ணுற விதம், மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம எப்படி வேலை கொடுக்கணுங்கிறது, இது ஒரு தனி சுற்றறிக்கையை நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் அதே மாதிரி பிஓகிட்டையும் கவனப்படுத்தி அதை மாற்றுத்திறனாளிகளை எப்படி அவங்களுக்கு வேலை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தனி சுற்றறிக்கையை நம்ம போட வைக்கலாம். போட வச்சு அவங்களுக்கு முறையாக போய் சேர்றதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். இந்த நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கு பேரூராட்சிகளுக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு. அது அங்கே நகர்ப்புற ஊராட்சிகளுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஸ்ரீராமபுரத்துக்கோ அல்லது வடமதுரைக்கோ அல்லது கொடரோட்டுக்கோ நகர்ப்புற பகுதிகளுக்கோ இந்த ஸ்கீம் இல்லை. ஆகவே கிராமப்புற பகுதியில் மட்டும்தான் இருக்குது. ஆகவே இது அரசாங்கத்தினுடைய கொள்கை பரிசீலனை இருக்கிற விஷயம். ஆகவே அது அரசாங்கம் முடிவெடுத்தால் தான் அந்த பகுதிக்கு இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும். அடுத்து வந்து என்னென்னா, இந்த சிம் கார்டு வாங்கணும்னு சொன்னால் கருவிலியை வந்து ஸ்கேன் பண்ணி தான் சிம் கார்டு கொடுக்குறாங்க. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகவே அது அவங்களுக்கு வேறு அடையாளத்தை வச்சு சிம் கார்டு வழங்குறதுக்கு என்னங்கிறத அது நம்ம வந்து அந்த தொலைத்தொடர்பு துறைக்கே நம்ம வந்து சொல்லலாம். எனக்கு வந்து 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு 3 மாவட்டத்துக்கான டெலிஃபோன் அட்வைசரி கமிட்டி இருக்குது. அதுலேயும் அந்த விஷயங்களை பேசி அவங்களுக்கு அந்த சிம் கார்டு பிரச்சனை பேசுகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். இது என்னென்னா, நம்ம வந்து உயரம் குறைவாக இருப்பவங்களுக்கு அதுக்கேற்றவாறு வாகனம்லாம் அரசு தான் முடிவெடுக்கணும். சாரு கேட்டிருக்காங்க, அவங்க துறையில் மேலே கேட்கட்டும். இதுக்கெல்லாம் ஏதாவது அரசு வந்து பரிசீலனை பண்ணணும். நம்ம முதலமைச்சர் கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அந்த துறைக்கு, மாற்றுத்திறனாளிகளுடைய துறைக்கு நம்ம அனுப்பி வச்சு அது சம்மந்தமான விவரங்களை நம்ம கேட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சக்கர நாற்காலி போன்ற விஷயங்கள்லாம் சாரு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த தையல் மிஷின் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம சாரு அதை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவின் சம்மந்தமாக அது ஒரு தனி அப்ளிகேஷன் கொடுங்க. இந்த மாதிரி அவங்க பேர்லேயே கொடுங்க. 2 குழந்தையும் வச்சு பராமரிக்கிற பெற்றோர் சார்பில் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அப்படி ஆவின் பூத்து ஒன்று அங்கே ஸ்ரீராமபுரத்துலேயே வச்சு கொடுக்குறதுக்கு கலெக்டர்கிட்ட தனியாக நீங்கள் ஒரு மனு கொடுங்க. இப்போ சாரையும் பரிந்துரை பண்ண சொல்லி நானும் கூட பரிந்துரை பண்ணி தரேன். அதுக்கான ஒரு முயற்சி அதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி இந்த காப்பக வசதி, அனைவருக்கும் காப்பக வசதி ஜெயந்தி சொன்னாங்க. அது வந்து அரசு தான் அது முடிவெடுக்கணும். அது மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து இது எம்ஆருக்கு காப்பக வசதிங்கிறது இருக்குது. பொதுவான பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கான குடும்பத்தால் பராமரிக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கான இதுங்கிறத அரசு கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம வந்து கேட்போம். மாதிரி இப்போ மத்திய அரசாங்கம் சார்ந்த சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கீங்க. இப்போ யூடிஐடி வந்து ரயில்வே உட்பட எல்லா சலுகைகளுக்கும் அது பயன்பட வேண்டுங்கிறது. இந்த மாதிரி இது தனியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் நம்ம சங்கத்திலேருந்தே ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகள்லையும் இதை நம்ம வந்து ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த வகையில் நம்ம வந்து அதை கவனத்தில் எடுத்து கொண்டு பண்ணலாம். இப்போ இ-சேவை மையம் இதெல்லாம் இது வந்து ஒரு நிபந்தனையில் கொண்டு வரலாம். இ-சேவை மையம் எல்லோரும் போகிற மாதிரி ஒரு இப்போ நீங்கள் பொது கட்டணங்கள், ஊராட்சி மன்ற அலுவலகங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் இதெல்லாமே மாற்றுத்திறனாளிகள் போய் வர்ற மாதிரி ஸ்ட்ரக்சரோடு கட்டுறாங்க இப்போது. ஆனால் தனியாரில் செயல்படக்கூடிய இந்த இ-சேவை மையங்களும் அதுக்கான வசதிகளோடு இல்லை. ஆனால் இது மாதிரியான ஒரு அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய இதுகளில் வந்து அந்த இ-சேவை மையம் அனுமதிக்கிறதே அது மாதிரி கண்டிஷன்ஸோடு கொடுக்கணும்னு அதை நம்ம வந்து வலியுறுத்தலாம். முழு உடல் பரிசோதனை இதெல்லாமே நீங்கள் சொல்கிறது முழு உடல் பரிசோதனைலாம் அது நம்ம மாவட்டத்துக்கு உட்பட்டே தேவைன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே அரசு மருத்துவமனையிலேயே 500 ரூபா கட்டினா முழு உடல் பரிசோதனை சாதாரணமாக இருக்குது. அது நம்ம கேட்டுக்கிட்டு கூட நம்ம வந்து ஏதாவது நிறுவனங்களை கூட ஸ்பான்சர் பண்ண சொல்லி அது இலவசமாக கூட பண்ணித்தர மாதிரி கூட வாய்ப்பு இருந்துச்சுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது யோசிக்கலாம். அந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டுகள்ங்கிறதையும் நம்ம வந்து அந்த துறைக்கு கேட்கலாம். அதே மாதிரி எம்விஎம் கல்லூரியில் வந்து பஸ்ஸு அந்த மாலை நேரத்தில் அரசு பஸ் வேணும்னு கோரிக்கையை நம்ம ஜிஎம்கிட்ட கவனப்படுத்தலாம். இந்த ஏஐஒய் கார்டு உட்பட ஏஐஒய் கார்டு இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான கோரிக்கை. இதெல்லாமே பகத்சிங் வந்து ஒரு மத்திய அரசு சார்ந்த கோரிக்கைகள் எல்லாமே ஒரு பெட்டிஷனாக கொடுத்துட்டா அதை நம்ம வந்து அரசுக்கு சொல்லி அதை தொடர்ந்து நாங்களும் பார்லிமெண்ட்லேயும் வலியுறுத்தி அதை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். பொதுவாக இது மாதிரி ஒரு என்னென்னா நம்ம பொதுவாக மாற்றுத்திறனாளின்னா ஒரு பொதுவான பார்வை தான் இருக்கும். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் பர்டிகுலராக என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களை சந்திக்கிற போது தான் எங்களால்
அது உணர முடிந்தது. அதனால் இது மாதிரி ஒரு சந்திப்பை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணதுங்கிறது நல்லது. நாங்களும் அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு நம்முடைய மாற்றுத்திறனாளி நல அலுவலரும் ஜெயா ரோசாரும் வந்து கலந்துக்கிட்டதும் உங்களை நேராக உங்கள்கிட்ட உங்களுடைய முகத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, நேரடியாக உங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகவே அவங்க நிறைய நம்முடைய மாவட்டத்தில் முகாம்கள் நடத்தி நிறைய ஸ்கீம்ஸ் இங்கே வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆகவே அது உங்களும் பர்டிகுலராக நம்ம இது வராதவங்களும் இது சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சங்கத்திலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு உரிய முறையில் செஞ்சு கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஆகவே இந்த சந்திப்புங்கிறது பயனுள்ள சந்திப்பு. இதை நிச்சயமாக உங்களுக்கான நீங்கள் உங்களுடைய வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் ஒரு கட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்வோம் என்பதையும் தெரிவித்து இங்கே வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, காணொலி எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருந்துச்சா? நன்றி, வணக்கம்.